நம்ம வந்து சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 மீடியம் சைஸு ஆனியன் எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அரைச்ச வெங்காயத்தை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீடியம் சைஸு தக்காளி 2 எடுத்துக்கலாம். அதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். மைய அரைச்சி அதையும் அந்த வெங்காயம் அரைச்சது கூடவே சிக்கன்லேயே சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ அதை நல்லா கிளறி வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் புளிப்பு தக்காளியோட புளிப்புத்தன்மை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பெரட்டும் போதே நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ எதுனா கொஞ்சம் குறவாக இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை பரட்டி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலே கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோன்னிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எதுவும் தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சும்மாவே அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டிகிட்டே வரணும். நம்ம வேணும்னா நீங்கள் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். நான் போடலை, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு பரட்டினே வரணும். கொஞ்சமாக ஸ்லோ ஃபாஸ்ட் வச்சு பரட்டினே வந்து இந்த பாருங்கள் நல்லா சுண்டி போயிடுச்சு. சூப்பராக சுண்டிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துங்க, காசின எண்ணெயாக சேர்த்துக்குங்க. கடைசியாக வந்து லாஸ்ட்டு பெப்பர் போட்டோம்னா முடிஞ்சுது. கொத்தமல்லி போட்டோன்னே ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. சிக்கன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான சிக்கன் பெரட்டல் ரெடி.